ஆன்மீக அருள் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். என்னம்மா சனி பகவான் இப்போ தான் பயிற்சி ஆனாருன்னு உங்கள் பதிவே நாங்கள் பார்த்துருக்கோம். அதுக்குள்ளே சனி வக்ர பயிற்சியா அப்படின்னா உண்மைதாங்க. சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைகிறாரு. இதை தான் வக்ர பயிற்சி அப்படிங்கிறோம். வக்ரகதி அடைகிறாரு அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சனி பகவான் இப்போ மீனத்தில் இருக்கார். இப்போ மீனத்துலேருந்து பின்னோக்கி அப்படியே சென்று கும்பத்துக்கு வந்துடுறாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுமா. அவர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறாரு அப்படின்னு சொல்ல நட்சத்திர பாதங்களை கிடைக்கிறாரு. நட்சத்திர பாதங்களை கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறதில்ல. எப்போ இது நடக்க போகுது? ஜூலை மாதம் 27 2026 டிசம்பர் மாதம் 11 2026 வரைக்கும், அதாவது அப்ராக்சிமேட்லி 138 நாட்கள் இந்த சனி பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ முதல்ல வந்து பாருங்கள், அவர் 27 8/10/2026 வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அதுக்கப்புறம் 8/10 உத்திரட்டாதி அவரோட சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். சரி, இந்த சனி வக்ரகதி அடையிறது அப்படின்னா ஸ்லோ டவுன் ஆகிறாரா? சனி ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் சனியினோட ஆற்றல் இந்த காலகட்டத்தில் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்றது உண்மைமா. பொதுவாக ஒரு சூக்ஷம் உண்டு. சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் சூரியன் 5, 6, 7, 8, 9 போகிறாரோ அப்போ சனி பகவான் வக்ரகதி அடைவார். அது சுய ஜாதகத்திலே உண்டு. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்? வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரெவ்யூ, டிலே, கர்மிக் லெசன்ஸ் நம்ம அனுபவிக்கக்கூடிய காலம். உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மோடில் போகிற மாதிரி தோணும். முடிவுகள் வந்து தாமதமாக இருக்க மாதிரி தோணும். ஆனால் நிரந்தரமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். ஒய்திஸ் டிலே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். பொதுவாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நடக்காது அப்படின்னு நினச்சதெல்லாம் அழகாக நடந்துட்டு வரும். நடக்கும் அப்படின்னு நினைக்கிறதுல நடக்காமல் போயிடுமா? அப்படி கிடையாது, தாமதமாகும் அப்படின்றது உண்மை. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி வக்ர பெயர்ச்சியை நாங்கள் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு குருனோட பார்வையிலே இருக்கக்கூடிய நாட்கள். அது வந்து முற்பகுதியாகவும், அதுக்கப்புறம் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு குருனோட பார்வை இல்லாத நாட்கள் பிற்பகுதியாகவும் சொல்ல போகிறோம். 138 நாட்கள், முதல் 100 நாட்கள், கடைசி 40 நாட்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்லி. அப்போ என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றது தெளிவாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லுவோம். பாருங்கள், நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு சனி பகவான் வக்ர பயிற்சி அடைஞ்சு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் பார்த்துடலாம் வாங்க. கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னா, கடகம் எல்லா கஷ்டமும் பட்டாச்சு, எல்லாமே பட்டுட்டோம். எதுவும் எங்கள் படாத கஷ்டம் அப்படின்றது ஒன்றும் இல்லை. எல்லா ஏரியாஸ்லேயும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அசிங்கப்பட்டோம், அவமானப்பட்டோம், எல்லா ஆங்கிள்லேயும் காயப்பட்டோம். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தலை குனிஞ்சோம், எல்லாத்தையுமே இழந்துட்டோம். இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சில கடகம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சமாளிச்சிட்டோங்க அப்படிம்பாங்க. நம்ம சமாளிக்கலம்மா, நம்ம சுய ஜாதகத்தில் தசை நல்லா இருந்திருக்கோம், தசநாதன் சமாளிச்சிட்டான் சனி பகவானை அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான கடகம் எல்லாத்தையும் இழந்தாச்சு. இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தாங்க சொச்சம் அப்படின்ற நிலைமையில தான் இருக்கீங்க. இப்போ எல்லாம் மாறி சனி பகவானே வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனியில் பிடுங்கிறது மொத்தம் பாக்கிய சனியில் கொடுக்க தான் போகிறான். இது வரைக்கும் இன்னுமே கொடுக்கலம்மா. ப்ரெஷர்ஸ்லாம் ஒஞ்சிருக்கு, இது வரைக்கும் இன்னும் கொடுக்கல. இதுக்குள்ளே அவர் வக்ரகதி அடைஞ்சிட்டார் வேறு சொல்கிறீங்க. எங்களுக்கு மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குது? கரெக்டு தான், அவர் வக்ரகதி அடைஞ்சாலும் என்னம்மா ஏன் கவலைப்படுறீங்க? சனி உங்களுக்கு பாக்கிய சனியாக இருக்காருமா. எல்லா விதத்துலேயும் குட் லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் சனி பகவான் கொடுக்குறாரு. குட் லக் கொடுத்துருவாரு அப்படின்னா இந்த சினிமா படத்தில் ஒரே பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பென்ஸ் காரில் வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி பென்ஸ் காரில் நாங்கள் வந்து நின்றுடுவோமா? சனிம்மா கொடுக்க போகிறது, சனி பாக்கிய சனியாக இருக்கும். அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டான், புரியுதுங்களா? அளந்து தான் கொடுப்பான். சனி கிள்ளி கொடுப்பான், ராகு தான் அள்ளி கொடுப்பார். அப்போ கிள்ளி கொடுப்பான், ஆனால் ஸ்திரமான விஷயத்தை கொடுப்பான். கவலைப்பட வேண்டாம். அப்போ சனி வக்ரகதி அடைஞ்சிட்டாரு அப்படின்ற கவலையெல்லாம் வேண்டாம். பாக்கிய சனி தான். வக்ரகதியே அடைஞ்சாலும் குருனோட உச்ச பார்வையில் எல்லா விதமான பாக்கியங்களையும் ஷார்ப்பாக கொடுக்க போகிறாரு. சனி முடிவு பண்ணிட்டார் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு, யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ கவலைப்படாதீங்க. சரி, இப்போ சனி பகவான் இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் ஏதாவது ப்ளஸ் இருக்கா? சும்மாவாவது சொல்லுங்கள். சும்மாலாம் சொல்ல, உண்மையாகவே சொல்கிறோம். அது என்ன அப்படின்னா, சனி உங்களுக்கு 7 மற்றும் 8க்கு அதிபன். களத்திர ஸ்தானாதிபதியும் அவர் தான், அஷ்டமாதிபதியும் அவர் தான். பொதுவாக சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் அந்த களத்திர ஸ்தானம் குறித்து உங்களுக்கு என்ன ஆழ்மனது ஆசைகள் இருக்குது? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, கடகமுக்கு ஃபேமிலி ரொம்ப ப்ரையாரிட்டி ஆல்வேஸ். எப்பயுமே எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் ஒரு பெரிய மீட் இருக்குது அப்படின்னாலும் குழந்தை ஃபோன் பண்ணியம்மா இன்னைக்கு வெளில போகலாம்மா
அப்படின்னு கூப்பிட்டுருச்சுன்னா போதும், அந்த அம்மா அந்த ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு மீட் நாளைக்கு கிளைண்ட்ஸ் வந்தால் ஓகே, இல்லைனா வேறு ஏதாவது காரணம் சொல்லு அப்படின்ற மாதிரி காரணம் சொல்லிட்டு இவங்க வந்து குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு என் குழந்தையோட சந்தோஷம் முக்கியம், என் கணவரோட சந்தோஷம் முக்கியம், என் குடும்பம் எனக்கு ப்ரையாரிட்டி அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான். ஆனால் அந்த குடும்பம் இவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டினஸ் கொடுக்குமா, கொடுக்காது. இவங்களுக்கு ஒரு முன்னுரிமை அப்படின்றது கொடுக்குமா, கொடுக்காது. இவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரன்றது கொடுக்குமா, எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் கொடுக்கறது இல்லைம்மா. புரியுதுங்களா? அப்போ இந்த கடகம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் கணவர் எவ்வளோ பாசமாக என் மேலே இருந்தார். அவங்க அம்மாவுக்கு தெரியாமலாம் மறைச்சி மல்லிகைப்பூலாம் வாங்கிட்டு வருவார், ஸ்வீட்லாம் மறைச்சி கொண்டு வந்து கொடுப்பாரு. இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அது ஒரு வயசு. இப்போ எங்களுக்கும் வயசாகுது. அந்த மாதிரிலாம் அவர் பண்ணணும்னு யோசிக்கவே இல்லை. நான் என்ன யோசிக்கிறேன், அம்மா சாப்பிடுமா, சாப்பிட்டியா. அவர் வேலை செய்கிற மாதிரி தான் நானும் வேலை செய்கிறேன். இன்ஃபேக்ட் அவரை விட அதிகமாக வேலை செய்கிறேன். எப்படி, நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், வீட்டில் வந்து வீட்டு எல்லா வேலையும் செய்கிறேன். ஒரு சர்வெண்ட்டை வச்சா ஒரு 5000 6000 கொடுக்கணும்னு நானே செய்கிறேன். இல்லைனா ஒரு சில வேலைக்கு தான் சர்வெண்ட், மீதி எல்லாம் நான் தான் செய்கிறேன். குழந்தைங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுறது, குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது, குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நடவடிக்கைகளை கவனிக்கிறது. ஒரு அம்மாவுக்கு 1 2 பொறுப்பு, ஏகப்பட்ட வேலைகள் இருக்க தானே செய்து. இத்தனையும் செய்கிறேன். சண்டே ஒரு நாள் தான் எனக்கு லீவு. நான் தூங்கட்டோன்னு யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க. குழந்தைங்களும் 8 மணி ஆச்சுன்னா இன்னும் 8 மணி வரைக்கும் தூங்கிங்கிற, முதல்ல எழுந்து வந்து சாப்பாடு செய்ய என்ன உனக்கு அப்படின்னு பிள்ளைங்களும் கேட்குதுங்க. அதே மாதிரி கணவரும் அவள் தூங்கட்டோண்டா, நம்ம செய்யலாம், இல்லைன்னா நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்லாம், இல்லைனா ஸ்விக்கி ஜெப்டோவில் ஆர்டர் கொடுக்கலாம். ஒத்த வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்களே. என்ன மிஷின் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு ஏடிஎம் மிஷினு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் இருக்க வாஷிங் மிஷினு, டிஷ் வாஷ் மிஷினு, இந்த மாதிரி நானும் சமையல் செய்கிற ஒரு மிஷின், இப்படி தான் என்னை பாவிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டம் இருக்கும் கடகத்துக்கு. கவலைப்படாதீங்க. முக்கியமாக கணவர் குறித்து நிறைய கஷ்டம் இருக்குது அப்படின்னா, கணவர் குறித்து நிறைய ஆசைகள் இருக்குது. சாப்பிடுன்னு சொல்லட்டும். ஒரு நாள் அம்மா வாம்மா வெளில போகலாம், ஹோட்டல் போகலாமா, பீச்சுக்கு போகலாமா, ரெஸ்ட் எடுமா, தூங்குமா, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரு அந்த மனுஷன் அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டம் அப்படி ஒரு விஷயம் நடக்கும். எப்படின்னா, உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னாலும் வெளியே யாராவது உறவுக்காரங்க யாரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா, என் ஒய்ஃப்ப்பா, உங்கள் முன்னாடி சொல்லனாலும் பின்னாடி சொல்ல, எங்கள் ஒய்ஃப் இல்லைன்னா எங்கள் வீடே இல்லைப்பா, நல்ல ஒரு ஐடியல் ஒய்ஃப், இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கும், கொடுத்து வச்சுருக்கணும். ஒத்த வார்த்தை 10 வருஷத்துக்கு ஓடும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒத்த வார்த்தை பெத்த வார்த்தை அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒத்த வார்த்தை நீங்கள் காதால் கேட்பீங்க. இப்படி கணவர் சார்ந்த சில ஆசைகள் இருக்குது அப்படின்னா சில ஆசைகள் நிறைவேறும். பல ஆசைகள் இருக்குது, பல 100 ஆசைகள் இருக்குது. அந்த பல 100 ஆசைகளும் சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரா? சான்ஸே இல்லைம்மா. சில ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பார். இப்படி ஒரு நல்லது நடக்கும். அதே மாதிரி வந்து பாருங்கள், கடகராசி என்பர்களே, உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் சனி பகவான் தான். அப்போ நிறைய பேருக்கு ஒரு ஹிடன் சீக்ரஸிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இருக்குது அப்படின்னா, இல்லாதவங்க அதெல்லாம் யோசிக்க வேண்டாம்மா. ஹிடன் சீக்ரஸிஸ் இருக்குது, ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்கப்பட்டவங்க. இல்லாதவங்க யோசிக்க வேண்டாம். அந்த மாதிரி ஹிடன் சீக்ரஸிஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நம்ம இந்த ஆனந்தம் படம்லாம் பார்ப்போம். அந்த முரளி சார் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். திடீர்னு தனியாக அவங்க மச்சனை எப்போ பாரு எதையாவது ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு தனியாக ஒரு பிஸ்னஸ் வச்சுருப்பார். அந்த மாதிரி குடும்ப தொழிலே தனியாக நீங்கள் ஒன்று செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யோஜனை இருந்துகிட்டே இருக்கும். எப்படாப்பா இது வீட்டுக்கு தெரியும், எப்படாப்பா நம்மளுக்கு வந்து பிரச்சனை வரும், இது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துமோ அப்படின்லாம் ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் அந்த குழப்பம் அப்படின்றது காணாமல் போயிடும். பூர்வீகத்தில் சொத்து இருக்குங்க, அந்த சொத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சொத்து கோர்ட்டில் இருக்குது, கேஸில் இருக்குது, பஞ்சாயத்தில் இருக்குது. அது வந்து சேர்ந்துருச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றேன். போன வருஷம்லாம் படாத பாடுபட்டேன் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு. அது வந்து ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஃபேவராக வந்தால் தானே வியாபாரம் பண்ண முடியும். ஜட்ஜ்மெண்ட்டே ஃபேவராக வரல. இந்த வருஷமாவது வந்துருமா, இந்த சனி பயிற்சியாவது கொடுத்துருவாரா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது. அப்படின்னா சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். புரியுதுங்களா? அதே மாதிரி கணவருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது. அவர் வந்து எப்படி மதில் மேலே போன மாதிரி இப்படி ஆகுமா அப்படி ஆகுமான்னு தெரியல, ஒரு பெரிய மனக்குழப்பத்தில் இருக்க அப்படின்னா கணவனோட ஆயுசு சுய ஜாதகத்தில் ஆயுள்காரகன் நல்லா இருக்கான், முக்கியமாக சனி நல்லா இருக்கான் அப்படின்னா இந்த காலகட்டம் சனியை காப்பாற்றி விட்டுருவோம், கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட உச்ச பார்வையில் வரக்கூடிய பலன்கள். சரி, வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வை இல்லாமல் கடைசி 40 நாட்கள் என்ன ஆகும்? என்னப்பா நம்மளை சுற்றி எல்லாமே ஸ்லோவாக நடக்குது, டிலேடாக போகிற மாதிரி இருக்கே, பாக்கியங்கள்லாம் ஸ்லோ மோஷனில் வருதே அப்படின்ற மாதிரி தோணும். கவலைப்படாதீங்க, ஒய் திஸ் டிலே அப்படின்ற மாதிரி என்ன வரும். டோன்ட் வரி, நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யுங்க, நல்லது மட்டுமே நடக்கும். சரி, என்ன இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த விதத்தில் கடகராசி என்பர்கள்
உங்களுக்கு என்ன வழிபாடு அப்படின்னா, பௌர்ணமி தோறும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈசன் கோயிலுக்கு போகணும். ஈசன் கோயிலுக்கு போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிவிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. நிறைய நல்லது நடக்கும்மா. வாழ்த்துக்கள்.